சலார் படத்துல நம்ம நோட்டீஸ் பண்ணாத இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருந்திருக்கா? சலாருக்கும் கேஜிஎஃப்க்கும் என்ன சம்மந்தம்? சலாரை கொண்டு போய் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ஏன் கம்பேர் பண்றாங்க? அந்த அளவுக்கு இந்த படம் ஒர்த்தா இல்லையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு நாம இந்த வீடியோல பதில் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சலார் படத்தோட டீகோடிங் அண்ட் பிரேக்டவுன் இந்த புது செக்மெண்டான டீடவுன்ல தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹலோ காமனர்ஸ், நான் உங்களோட டியர் காமனர். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, த கேஜிஎஃப் கம்பேரிசன். கேஜிஎஃப் டைரக்டர் பண்ற படம். ஸோ கேஜிஎஃப் மாதிரியே இந்த படமும் மாசா இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் கேஜிஎஃப்பும் சலாரும் நிறைய விஷயத்துல ஒத்து போகுது. அதாவது கேஜிஎஃப் மாதிரியே காஞ்சார் அப்படிங்கிற ஒரு வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு கோல்டன் சிட்டியை யார் ஆட்சி பண்ண போறா அப்படின்றது தான் சலார் படத்தோட கதை. கேஜிஎஃப்க்கு எப்படி ராக்கி ராஜா ஆகணும்னு ஆசைப்பட்டானோ அதே மாதிரி சலார் படத்துல இந்த காஞ்சாருக்கு பிருத்திவிராஜ் நடிச்ச வரதராஜ் கேரக்டர் ராஜாவாகணும்னு ஆசைப்படுவான். அப்படி இந்த இடத்துல என்ன இருக்குன்றதுதான் ஹிஸ்டரி ஆஃப் காஞ்சார்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது 11th செஞ்சுரியில 3 ட்ரைப்ஸ் மன்னார், சௌரியங்கா, கனியாரம் இவங்க எல்லாருமே சேர்ந்து காஞ்சார் நகரத்தை ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 18th செஞ்சுரியில பிரிட்டிஷ் வந்தப்போ கூட அவங்களால இவங்களை பீட் பண்ண முடியல. ஏன்னா இந்த 3 ட்ரைபும் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் நடக்கிற இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லேருந்து பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ்னு எல்லாத்தையுமே டிசைட் பண்ற ஒரு இடமா காஞ்சார் இருக்கு. வெப்பன்ஸ், மைன்ஸ், ட்ரக்ஸ் அப்படின்னு எல்லாமே தயாரிக்கிற ஒரு ஃபேக்டரிஸ் இந்த நகரத்துக்குள்ளேயே அதிகமா இருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த இந்த டைம்ல தான் இந்த 3 ட்ரைப்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. அப்போதான் ரெஃபரன்ஸ்க்கு வராங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த காஞ்சார்ல எப்படி இந்த 3 ட்ரைபும் அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல த்ரோனுக்காக இருக்கிற எல்லா விஷயமே செம்மையா அடிச்சுப்பானுங்க. இதுல எப்படி ராஜா மன்னர் அதாவது சக்கரவர்த்தி பாபு ஒட்டுமொத்த சௌரியக்கா இனத்தையுமே கொன்னுடுவாரு. ஒருத்தர் விடாம, சாரி ஒருத்தரை தவிர. அவன் தான் தேவா. அவன் தான் உண்மையான காஞ்சாரோட ராஜாவாக வேண்டியவன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எப்படி அதோட ஹீரோ ஜான் ஸ்னோக்கு ராஜா வரத்துக்கு அதிகமான உரிமை இருந்தாலும் அவரோட லவர் டெனேரியஸ்க்கு அந்த பதவியை விட்டு கொடுப்பாரோ அதே மாதிரி உண்மையான ராஜாவாக வேண்டிய தேவா அவனோட ஃப்ரெண்ட் வரதாக்கு காஞ்சாரை விட்டு கொடுத்துருவான். ஏன் தேவா காஞ்சாரை விட்டு கொடுக்கணும்? அவனே ராஜாவாகல. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். தேவாவோட அப்பா ராஜா ஆகும்போது ஜெகபதி பாபு சூழ்ச்சி பண்ணி அவரையும் அவர் கூட இருந்த மொத்த ட்ரைபையும் கொன்னுடுவாரு. கடைசியில தேவாவையும் அவங்க அம்மாவையும் கஷ்டப்பட்டு வரதா தான் காப்பாத்துவான். அப்பத்திலிருந்து வரதா என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் தேவா அதை உடனே பண்ணுவான். ஸோ காஞ்சாரை விட்டு கொடுத்தது தேவாவுக்கு பெரிய விஷயமே இல்லை. அப்படி இருந்த இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் எப்படி எனிமீஸ் ஆனாங்க அப்படிங்கிறது தான் பார்ட் 2 ஸ்டோரி. அதாவது 85ல காஞ்சாரை விட்டு தேவா வெளியே போறான். திரும்ப 2010ல வரதா கூப்பிட்டதுனால உள்ள வரான். 7 வருஷம் கழிச்சு 2017ல வரதா காஞ்சாருக்கே ராஜாவாக்குறான். ஆனா தேவா அசாம்ல ஒரு மெக்கானிக்கா வேலை பார்க்கறான். அப்போ இந்த 2 பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. 7 வருஷத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? காஞ்சாரை தேவா ஜெயிச்சிருப்பான், அதை வரதாக்கும் விட்டு கொடுத்துருப்பான். ஆனா இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு, கடைசியில யார் உயிரோட இருப்பா அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பார்ட் 2 படத்துல தான் நமக்கு பதில் கிடைக்கும். மொத்தத்துல இந்த படம் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் படமா இருக்கு வித் டீடைல்டு ஸ்டோரி. அதாவது காஞ்சார் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி சிட்டியை எடுத்துட்டு அதுக்கு ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணுறதாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு 3 ட்ரைப்ஸ் எடுத்து அந்த ட்ரைப்ஸ்க்கு என்னென்ன காஸ்டியூம் போடுவாங்க, அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படின்ட்டு புதுசாக கண்டுபிடிச்சு அந்த கேரக்டருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கறதுலேருந்து பயங்கரமா ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல. இந்த படத்தையும் கேம் ஆஃப் த்ரோன்ஸையும் கம்பேர் பண்றாங்க. அது கம்பேர் பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய டீடைல்ஸ் இருக்கு. அதை இன்னொரு பாட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அதை தயவு செஞ்சு கம்யூனிட்டியில போட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி வேற ஏதாவது கண்டென்ட்டை நாங்க பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வேற ஏதாவது டீடைல்ஸை மிஸ் பண்ணியிருந்தோம்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.